சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நேற்று சவுதி அரேபியாவினுடைய ஒரு முக்கியமான இடத்துல ஏமனினுடைய ஹவுதி குழுக்கள் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஹவுதிகளினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல் மூலமாக அடுத்த கட்ட நெருக்கடியை நோக்கி சவுதி அரேபியா இப்போ நகர்ந்திருக்காங்க. இது மட்டுமல்லாம சவுதி அரேபியா மீது ஹவுதிகள் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டு மேற்காசியாவில் மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே ஒரு பேசுபொருளாகவும் ஆகியிருக்கு. மேற்காசியாவில் என்ன நடக்குது இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம். PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இந்த மேற்காசிய போரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஈரானின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல், அதன் பிறகு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களின் மீது ஈரான் நடத்தக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல், இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரும். இந்த நிலையில கடந்த மாதம் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுதி குழுக்கள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்களை தொடங்கியிருந்தாங்க. அதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பல காணொலிகளை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் சில முக்கியமான சுருக்கமான விஷயங்களை சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, கடந்த மாதம் ஈரானினுடைய உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமீனி அவர்களினுடைய அந்த இறுதி சடங்குல ஹவுத்திகள் சார்பாக நிறைய பேர் ஈரானுக்கு போயிருந்தாங்க. அந்த ஈரானிலிருந்து திரும்ப அந்த ஏமனினுடைய தலைநகரம், அதாவது ஹவுத்திகளினுடைய தலைநகரமான சனாவுல அவங்க இறங்கும் பொழுது சவுதி அரேபியாவினுடைய கட்டளைக்கு இணங்க ஏமன் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதிகளினுடைய தலைநகரமான சனாவுல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அதற்கு சவுதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விமானத்துல ஈரான்ல இருந்து நிறைய ஆயுதங்கள் வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த மாதத்துல இருந்து தொடர்ச்சியாக சவுதிகள் மீது ஹவுதிகள் தாக்குதலை நடத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, சவுதிகள் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மேற்காசிய போர்ல இவ்வளவு பெரிய உதவி, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அதிக அளவுக்கு உதவி கொடுக்கறது சவுதி அரேபியா தான். இந்த போர் இந்த அளவுக்கு உக்கிரமா ஆகிறதுக்கான காரணம் சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. எதனாலனா, இந்த மேற்காசிய பிராந்தியத்துல ஈரான் சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஸோ இதை உடைக்கும் விதமாக ஈரானை எப்படியாச்சும் பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் சவுதி அரேபியாவுக்கு இருக்கு. அதனால தான் நிறைய அளவுக்கான உதவிகளை அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஹவுதிகள் வைக்கிறாங்க. இப்போ சவுதிக்கும் ஹவுதிக்குமான இந்த கான்ஃபிளிக்ட் குறித்து ஒரு சின்ன ஹிஸ்டரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஹவுதிகள் என்னைக்கு ஏமனினுடைய வடக்கு பகுதியை அவங்க கைப்பற்றினாங்களோ அப்போத்துல இருந்து சவுதி அரேபியாவுக்கு உடனான அவங்களுடைய மோதல் அப்படின்றது அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இதுல குறிப்பா கடந்த 10 ஆண்டுகளாக ஏமனின் மீது மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளை சவுதி அரேபியா வச்சிருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது இவங்க 2 பேருக்குள்ள இருந்துகிட்டே வந்துட்டு இருந்தது. ஆனால் அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு போர் நிறுத்தம் அப்படின்றது ஏற்பட்டது. ஆனால் அதன் பிறகும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோதல் அப்படின்றது இந்த 2 நாடுகளுக்கு இடையில கொண்டுதான் இருக்கு. இதுக்கப்புறமா தான் ஹவுதிகளினுடைய அந்த தலைநகரமான சனாவுல சவுதிகள் தாக்குதல் நடத்தி மீண்டும் அந்த பதற்றம் அப்படின்றது அதிகரிச்சது. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கான முற்றுகை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இதுல கஷ்டப்படாத ஒரு நாடு அப்படின்னா சவுதி அரேபியா தான். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு செங்கடல் பகுதியில போகக்கூடிய ஒரு ரூட்டும் இருக்கு. ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்ற ஒரு பைப் லைனும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கு. இப்போ மேற்கு பகுதிகளில் அவங்களுக்கு ஏதாவது குறிப்பாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு தடை அப்படின்னு இருந்தா கூட செங்கடல் வழியாக அவங்க போக முடியும். இப்போ ஹவுதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, செங்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முற்றுகையை சவுதி அரேபியாவுக்கு எதிராக அவங்க வச்சிருக்காங்க. குறிப்பா கடந்த ஜூலை 22ஆம் தேதி அன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஒரு முற்றுகையை ஏமனினுடைய ஹவுதி குழுக்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கடந்த 3 வாரத்துல மட்டுமே 8 சவுதிகளினுடைய ஆயில் டேங்குகள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனினுடைய ஒரு எதிரொலியாக என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 29 ஆயில் டேங்க் அந்த செங்கடல் பகுதி வழியாக வராம அப்படியே நிறுத்துறாங்க. இப்போ சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, ஏமன் வழியாக இந்த செங்கடல் பகுதிகளில் அவங்க தங்களுடைய ஆயில் டேங்கர்களையோ இல்லது கப்பல் போக்குவரத்தையோ எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம வடக்கு செங்கடல் பகுதியாக சூயஸ் கால்வாய் வழியாகவும் அவங்க போகலாம். ஹவுதிகள் என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு எதிராக
வடக்கு செங்கடல் பகுதியிலும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு அவங்க எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நேற்று நடந்த சில தாக்குதல்களுடைய அப்டேட்ஸையும் நம்ம பார்ப்போம். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, சவுதி அரேபியாவினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏமன் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கடல் ஓரத்துல சவுதி அரேபியாவினுடைய ஜாசன் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது வந்து மிகப்பெரிய அளவுக்கான ட்ரோன் தாக்குதல்களை வந்து ஏமனினுடைய ஹவுதி குழுக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக அவர்களுடைய இராணுவ பேச்சாளரான சாரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரோன் மூலம் துல்லியமாக அரம்கோ ஆலைகளை நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சவுதி அரேபியா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதி அரேபியாவினுடைய எரிசக்தி துறை அமைச்சகம் வந்து ஜாசன்ல இருக்கக்கூடிய அரம்கோ ஆலையின் மீது ஒரு பகுதி அதிகாலை வேளையில மிகப்பெரிய அளவுக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரம்கோவினுடைய தொழில்துறை தீயணைப்பு படையினர் வந்து விரைந்து செயல்பட்டு தீயை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து சவுதி அரேபியா வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நல்ல வேளையாக எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படலைன்னு சொல்லி சவுதி அரேபியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமனினுடைய ஹவுதி குழுக்களினுடைய இந்த ஒரு தொடர்ச்சியான தாக்குதலின் எதிரொலியாகத்தான் சவுதி அரேபியா ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை சமீபத்தில் ஏற்படுத்தியிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, பாகிஸ்தானோட ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதாவது சவுதி அரேபியா மீது யாராவது தாக்குதல் நடத்தினா அது பாகிஸ்தானை தாக்குன மாதிரி, பாகிஸ்தானை யாராவது தாக்குனாங்கன்னா அது சவுதி அரேபியாவை தாக்குற மாதிரி. ஆனா அந்த ஒப்பந்தம் அப்படின்றது பெரிய அளவுக்கு எடுபடலை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எழுந்தது. அது ஏன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல சமீபத்துல சில தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. ஆனா சவுதி அரேபியா எந்த விதமான ஒரு பதிலடியும் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கல. அதே போல ஈரானும் சவுதி அரேபியா மேல அதிக அளவுக்கான தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க, அதாவது அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து எந்த விதமான ஒரு பதிலடியும் எதுவும் கொடுக்கல. இப்போ துருக்கியோட மேலும் சில ஒப்பந்தங்களை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஒரு முக்கோண வடிவுல ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இனி சவுதி அரேபியா மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஹவுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. சவுதிகள் மீது ஹவுதிகள் நடத்தக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் குறித்தும் சவுதி அரேபியாவினுடைய இந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். PSR Silk Sarees ஆடி விற்பனை. அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.